தமிழர்கள் வருகையால் அரவணைக்க இந்திய தாய் பசுமை பெருமுற்று என்றென்றும் சீரமை மாறாத கன்னிப்பெண்ணை இன்றெடுத்து அவளுக்கு தமிழ் என்று பெயர் சொல்லினார். அந்த தமிழ்த்தாயின் பாதம் பணிந்து அவள் தன் மரபுவில் பிறந்த உங்கள் அனைவரையும் வணங்கிய முறையை தோன்றியேன். அதிகாலையில் அயர்ந்து தூங்கிய என்னை அனைத்து எழுப்பியதை தட்டில் அருகே பார்த்தேன். என் தம்பி தூங்கிய தொட்டில் இரண்டும் சொன்னது நாங்கள் தேக்கு மரங்கள் என்று. குளிக்கச் சென்றேன். சீயக்காய் தூள் எடுத்து தலையில் தேய்த்தேன். சீயக்காய் சொன்னது நான் சீயக்காய் மரத்திலிருந்து வந்தேன் என்றது. சாப்பிட அமர்ந்த என்னை வாழ்த்தியது வாழை மரம். வாழை இணைந்தது. உணவு பரிமாறிய என் அம்மா வெட்டி வைத்த பழம் மாம்பழம். எட்டி பார்த்த என்னை வாழ்த்தியது எங்கள் வீட்டு மாமரம். வாசல்படி தாண்டிய என்னை வாழ்த்துக்கள் மரத்தின் பயன்கள் பற்றி பேசப் போகிறாயாமே என்றது கதவு. உற்று பார்த்தேன், அது பூவரசம். பெருமொழியில் பார்த்தேன், வாணிஜர பணை நின்றது. அது சொன்னது நாங்கள் வளர ஒரு தலைமுறை தாண்டும், ஆனால் நாங்கள் வெறும் வரம் உங்கள் தலைமுறையை தலைமுறை தாண்டி வாழ்வதற்கும் பலம் தரும் என்றது. 2004ஆம் ஆண்டு தமிழகத்தை தாக்கிய சுனாமியின் ஆழி பேரலை யாராலும் மறந்திருக்க இயலாது. அதை தடுக்க நம்மிடம் எந்த விஞ்ஞான சக்தியும் இல்லை. ஆனால் தடுத்திருக்க முடியும் மலை ஆத்தி மரங்களை கொண்டு. கதிர்வீச்சை தடுக்கும் ஆற்றல் மனித சக்திக்கு இல்லை, ஆனால் செம்மரத்தை கொண்டு. வேப்பமரம் நம் கண்ணுக்கு தெரியாத வைத்தியர்கள் நம்மை நெருங்க விடாமல் காக்கும் மகாசக்தியாக விளங்குகிறது. அறிவியல் அசந்து போகும் அளவுக்கு பழங்களை அளித்திடும் மரம், அதிக அளவிலான ஆக்சிஜனை வெளியிடும் மரம். அதுவே புத்தனுக்கு போதுமரம் தம்மை அண்மையால் ஆசன் என்று மகுடம் சூட்டப்பட்ட மரம் ஆசமரம். நம்மிடமிருந்து எட்டியே இருக்கும் எட்டி மரம் கூட பாம்பு கடிக்கும் தேல் கடிக்கும் மருந்தாக பயன்படுகிறது. இந்த உலகில் சுயமாக தன் உணவை தானே தயாரித்துக் கொள்வது மரங்கள் மட்டுமே. கோடை காலத்தில் நிலம் வறண்டு போகிறது. காற்று அதன் மேல்மண் அடித்துச் செல்லாமல் தடுத்து நிறுத்தி நிலம் பாலைவனமாவதை தடுப்பதோடு இல்லாமல் மழை வெள்ளத்தால் ஏற்படும் மண் அரிப்பை தடுக்கிறது. மரங்கள் நமக்கு தரும் வரங்கள் பூ, காய், கனி, கீரை, சுவாசிக்க காற்று, நோய்த்திருக்க மருந்து என்ற தீக்குச்சி போன்ற சிறிய பொருட்கள் கப்பல் கட்டுமானம் வரை பெரிய பொருட்கள் வரை மரத்தின் பயன்கள் மனிதனின் வாழ்வில் மனிதனை விட வேண்டுமே இருக்கிறது. மனிதனால் செய்ய முடியாத இருபெரும் செயல்களை மரங்கள் செய்கின்றன. நீரின் சுழற்சி மற்றும் சுத்திகரிப்பு, காற்றின் சுத்திகரிப்பு, உயர்ந்த மரங்கள் மழையின் ஆதாரமாகவும், அசைக்க முடியாத ஆணிலர்கள் மண்ணின் ஆதாரமாகவும், நமக்கு சுவாசிக்க சுத்தமான காற்றை தந்த அந்த காற்றின் ஆதாரமாகவும், மின்னுற்பத்திக்கு நிலக்கரி தந்து அடுப்பெரிக்க விலகந்து வெறுப்பின் ஆதாரமாகவும் இருக்கும் மரங்களிடம் கேட்டேன். மற்றும் ஒரு ஜென்மம் உண்டென்றால் மறுபடியும் இந்த மண்ணில் பிறக்க வேண்டும். மனிதனாக மரமாக என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உலகளுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.
தனியா ஒரு இலாக்கா இருந்தது ஆங்கிலேயர்கள் காலத்துல. அப்ப கட்டப்பட்டது தான் இந்த சால்ட் பங்களா. இந்த பங்களா பேரு சால்ட் பங்களா. ஆங்கிலேயர்கள் வசம் இருந்தது. 1902 கட்டப்பட்ட பில்டிங் இது. அது பிறகு என்னாச்சு, நமக்கு விடுதலை கிடைச்ச பிறகு நம்ம அரசாங்கம் 1961 இந்த இடத்த ஏலம் விடுறாங்க. ஏலம் விடும்போது தாத்தா வேலை செய்யற ஓனர் இதை வாங்குறாங்க. அத மாதிரி இது இப்ப இது தனியாரோட இடம். தனியார் இடம். இந்த இடம் இதுல இருந்து அந்த சைடும் இவங்களோட இடம் இருக்கு. சேர்ந்து மொத்தமா இருந்தது. நடுவுல கவர்மெண்ட் கிட்ட இருந்து நமக்கு இப்போ பஸ் எல்லாம், கவர்மெண்ட் பஸ் எல்லாம் இந்த பிரிட்ஜில் போகுதுல, பார்த்துருக்கீங்கல்ல, அந்த பிரிட்ஜ் அத்திப்பட்டு இணைக்கிறதுக்காக இந்த பிரிட்ஜ் போடும்போது கொஞ்சம் இடம் கவர்மெண்ட் கிட்ட போயிடுச்சு. இப்போ இருக்கிறது தனியார் இடம். நம்ம பார்க்கறது இப்போ பார்த்த மரங்கள்லாம் ஆங்கிலேயர்கள் காலத்துக்கு முன்னாடியே வைக்கப்பட்டதான மரங்கள். 60 வருஷம் அதுக்கு முன்ன கூட வச்சிருக்க சான்ஸ் இருக்கு. நமக்கு தெரிஞ்சு 60 வருஷம், நமக்கு தெரிஞ்சு 60 வருஷமா இந்த மரம் இருக்கு. புரியுதா? ஆங்கிலேயர்கள்லாம் இங்க தங்கியிருக்காங்க. இங்க பாரு, இங்க இப்படிதான் போட்ல போவாங்க. இது பேர் பக்கிங்காம் கால்வாய். இது வழியா தான் போட்ல அந்த சைடு போவாங்க. காட்டுப்பள்ளின்னு ஒரு ஊர் இருக்கு, காட்டுப்பள்ளி. அந்த ஊருக்கு போறதுக்கு இங்க இருந்து நமக்கு அப்போ இந்த பஸ் வசதிகள்லாம் இல்லை. இந்த போட்டு வசதியில தான் இப்படி போவாங்க. இப்போ அந்த 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 இடம்லாம் கூட தனியார் கிட்ட தான் இருந்தது. ஈபிக்காக இப்போ அது கவர்மெண்ட் பிளேஸா மாறிடுச்சு. இப்போ நார்த் மெட்ராஸ் இருக்கிற இடம் பூரா கிராமம். எண்ணூர் கிராமம், புழுதிவாக்கம் கிராமம், காட்டுப்பள்ளி கிராமம், அப்படி இருந்த கிராமம் எல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. டேக் ஓவர் பண்ணி இப்போ அதுதான் நார்த் மெட்ராஸ் அப்படி இருக்கிற இடம். இப்போ அந்த இடத்துக்கு போகணுன்னா இந்த பிரிட்ஜு அவசியம். அதனால கவர்மெண்ட்டு பிரிட்ஜு கட்டினாங்க. அப்போ எங்கள் தனியார் கிட்ட 22 மீட்டர் கவர்மெண்ட்டு எடுத்து வாங்கி உங்களோட. இப்போ இந்த இடம் தனியார் இடம் தான், வேறு யாருக்கும் சொந்தம் கிடையாது. யாருக்கும் தெரிஞ்சவங்க வந்தால் நாங்கள் அனுப்போம், அவ்வளோ. நன்றி ஐயா. அப்போ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அங்கே போய் நின்றுங்க, பேட்சாக ஃபோட்டோ எடுத்துங்க. அந்த இடம் நல்லா சூப்பராக இருக்கும் லொக்கேஷன். அதே மாதிரி அந்த அனைவருக்கும் வணக்கம். நான் தான் மரம். நாங்கள் தான் இயற்கையிலும் உங்கள் வாழ்விலும் பெரும் பங்கு வகிக்கிறோம். சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த உலகில் மரங்கள் மற்றும் செடிகள் இல்லை என்றால் என்னவாகும் என்று. அதனால் இப்பொழுதே மரங்களை வளர்க்க ஆரம்பியுங்கள். இயற்கையை பாதுகாத்து வருங்காலத்திற்கு உதவுங்கள்.